வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கழுத்து அறுக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு தெறிக்க வழிந்தோடிய ரத்தத்தை துணியால் இறுக்கி பிடித்து உயிர் பிழைக்க முயன்ற பெண் உயிரை காப்பாற்றிக் கொள்ள யமனோடு போராடிய போராட்டத்தின் கோர காட்சிகள்தான் இவை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த கௌரி என்ற பெண் சென்னை திருவொற்றியூர் சன்னதி தெருவின் சாலையோரத்தில் பழக்கடை நடத்தி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பர்மா சேகர் என்பவன் தலைக்கேறிய மது போதையில் கௌரியின் கழுத்தை பிளேடால் துடி துடிக்க அறுத்திருக்கிறார். அப்போது கௌரியை காப்பாற்ற வந்த அவரது கணவர் மாரியையும் பர்மா சேகர் அதே பிளேடால் கை மற்றும் தலையை பாழமாக வெட்டியதில் ரத்தம் வழிந்தோட செயலற்று ஸ்தம்பித்து போனார் மாரி. மக்கள் நடமாட்டம் மிகுந்த மார்க்கெட் பகுதியில் பலரது கண் முன்னே நடந்தேறிய இந்த கொடூரத்தால் கௌரி ஒரு பக்கம் கழுத்து அறுக்கப்பட்டு வெளியேறிய ரத்தத்தை தன் கையாலேயே துணியை கொண்டு இறுக்கி பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்க, மறுபக்கம் பாழமாக வெட்டப்பட்ட அவரது கணவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே முடியாத நிலையில் மனைவியை காப்பாற்ற துடித்த காட்சிகள் மார்க்கெட் பகுதியையே அல்லோலப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் ரத்தம் முழுவதும் வெளியேறி அப்பகுதி முழுவதையும் கரைப்படுத்திய நிலையில் கௌரி அதே இடத்தில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார். உயிரிழந்த மனைவியின் தலையை மடியில் கிடத்திக் கொண்டு மாறி செய்வதறியாது தவித்த நிலையில் இருவரையும் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற கொலையாளி பர்மா சேகரை அக்கம் பக்கத்தினர் சுற்றி வளைத்து பிடித்து திருவொற்றியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொலையாளியை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான பர்மா சேகர் சாலையோரத்தில் தான் படுத்து உறங்குவது வழக்கம் என்ற நிலையில் கௌரி வழக்கமாக கடை போடும் பகுதியில் பர்மா சேகர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக சிறுநீர் கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் சம்பவத்தன்று கௌரியின் பழக்கடை அருகே அமர்ந்து கொண்டு பர்மா சேகர் சாலையில் போகும் பெண்களை வம்பு கிழித்து மது குடிக்க பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக தெரிகிறது. இதனை கௌரி தட்டி கேட்ட ஆத்திரத்தில் உன்ன வந்து என்ன பண்ணுறேன் பாரு என மிரட்டி சென்ற பர்மா சேகர் 1 மணி நேரம் கழித்து தலைக்கேறிய மது போதையில் கையில் பிளேடோடு வந்து கௌரியின் கழுத்தை அறுத்தது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. கழுத்து அறுபட்டு யாரையும் உதவிக்கு கூட அழைக்க முடியாத நிலையில் துடிதுடித்துக் கொண்டிருந்த கௌரியை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்காமல் இருந்ததும் வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கௌரியின் ரத்தம் சாலை முழுவதும் வழிந்தோடி கரையாக்கிய போதும் போதையில் இருந்த கொலையாளியை பிடிப்பதில் ஆர்வம் காட்டிய அக்கம் பக்கத்தினர் கௌரியை மருத்துவமனையில் சேர்ப்பதில் ஆர்வம் காட்ட தவறியதும் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.